ஹலோ ஆல், வெயிட் லாஸ் சாலட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சனா சாலட். இந்த சனா வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. ஸோ இந்த சனா பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர், ரொம்ப நியூட்ரிஷியஸ் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நான் சனா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சனாக்கு இன்னொரு பேர் வந்து சிக்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொண்டக்கடலை தான் இது. அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மற்றதெல்லாம் ஒன்றுமே குக் பண்ண தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே நம்ம ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப நியூட்ரிஷியஸ்ங்கிறதுனால. ஸோ இது வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். 1 ஆனியன் எடுத்துக்கலாம், ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ, நல்லா ஒரு டொமேட்டோ எடுத்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பொடி பொடியாக எல்லாம் கட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரட்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும், எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கேரட்டையும் நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், குடமிளகா சொல்லுவோம்ல, அந்த குடமிளகா நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குடமிளகாவில் ஒரு குவார்ட்டர் எடுத்துக்கலாம். ஈவன் உங்களுக்கு குடமிளகா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பச்சையா அப்படின்னா நீங்கள் அதுவும் நிறைய எடுத்துக்கலாம். ஒரு குடமிளகா கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே அளவு வந்து ரொம்ப அப்படியே இந்த அளவு தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன இந்த வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கூட குறைச்சி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கியூம்பர், அதாவது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து 1லேருந்து 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் 1 or 2 ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஈவன் இப்போ வந்து மேங்கோ கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் கிடைக்குது அப்படின்னாக்கா அதை கூட நீங்கள் போடலாம். ஸோ நான் வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ 1 or 2 ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவ்வளோதான், இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து 1லேருந்து 2 லெமன் நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து சீசனிங்காக ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். சீசனிங்க்கு அந்த லெமனோட ஆட் பண்ணலாம். பட் இப்போ ஆலிவ் ஆயில் என்கிட்ட லெமன் மட்டும் சீசனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொரியாண்டர், அதாவது இந்த கொத்தமல்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணி அது கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து பெப்பர் அண்ட் சால்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேலோரி ரொம்ப கம்மி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வயிறு வந்து நல்லா அடைச்சிடும் இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க. அண்ட் நியூட்ரிஷியஸ் ஆல்சோ. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சனாவை முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், வெங்காயம் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளியும் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, மாதுளம்பழம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ கொத்தமல்லியும் நான் அதில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் அதுவும் நம்ம இதோட ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதோட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாலட் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.